அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்ட் எபிசோட் 100 அண்ட் 101 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, அந்த ஹெவன்லி டிராகன் பாம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒருத்தன் அட்டாக் பண்ணியிருப்பான். அந்த டைமில் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த ஒரு சன் மிரர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்பான்ப்பா. இப்போ அந்த சன் மிரரை யூஸ் பண்ண உடனே அந்த ஒரு டிராகன் பாம் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போகுது. இப்போது எல்லாருக்குமே என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இவன்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு டிவைன் ஆர்டிஃபேக்டா, அப்போ வந்து இவனால் அவங்ககிட்ட எதிர்த்து சண்டை போட முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு வருது. லின் ஃபங் அந்த ஒரு பர்சனை வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, இன்னும் என்னென்ன ஆர்டிஃபேக்ட்ஸ் வச்சிருக்க எல்லாத்தையும் வெளியில் எடு அப்படிங்கிறான். ஸோ எல்லாத்தையும் எடுத்து சண்டை போடணுமா. இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு சோல் டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான்ப்பா. டேரெக்டாக அது என்ன பண்ணுது, அவனோட சோல் அப்படிங்கிறத அட்டாக் பண்ணுது. அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக துடிக்கிறான். ஆனால் என்ன பண்ணுறான், அந்த டிராகனுடைய பவர் வந்து ஷீல்டாக யூஸ் பண்ணி தப்பிச்சிடறான். அதில் லின் ஃபங்கும் லைட்டாக அடிப்படுது. என்னடா அது இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அவன் என்ன கேட்குறான், நீ வந்து சோல் ரிஃபைனிங் ப்ராக்டிஷனரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கவங்களாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த சீனியர் என்ன சொல்கிறாங்க, இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த நிர்வாண ரில்ம் அப்படிங்கிறத ரீச் பண்ணிட்டான். ஸோ பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பான். நம்ம ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய சோல் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அவனை டிஃபீட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ அவன் என்ன கேட்குறான், எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஷனர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது சோல்ஸ் எல்லாம் ரிஃபைன் பண்ணி அவங்க வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ யூஸ் பண்ண டெக்னிக்கில் அந்த டிவைன் பவர் அப்படிங்கிறது டேரெக்டாக என்னோட சோல் அட்டாக் பண்ணிச்சு கரெக்டா அப்படிங்கிறான். அந்த டைமில் இவன் என்னவோ பண்ண பார்க்குறான். இவனுங்க யோசிக்கிறானுங்க, அவன் என்னடா பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவன் வேகமாக போயிட்டு அங்கே மேலே இருக்கக்கூடிய சோல் ஃப்ரூட்டை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இவங்க வந்து தடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகலைங்க. அந்த ஒரு ஃப்ரூட்டை எடுத்து சாப்பிட்டான். அந்த ஒரு நொடியிலேயே வந்து அவன் பயங்கர பவர்ஃபுல் ஆகிட்டான். அவன் என்ன சொல்கிறான், நீங்களாம் வந்து ஒரு எறும்பு கூட்டம் என்ன தடுக்கணும்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு வரான். அந்த டைமில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், சன் மிரரை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா கூட ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க. நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணி கீழே தூக்கி போட்டுருவானா. அந்த டைமில் எல்லாரும் வந்து தூக்குறாங்க. அதான் ஹீரோ சொல்கிறான், அவன் வந்து அந்த சோல் ஃப்ரூட்டு அதுக்கப்புறமா வந்து டிராகனோட பிளட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நிர்வாண ரெல்ம் ரீச் ஆகலான்னு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது நிர்வாண ரெல்மா, ஐயோ இவன் கூட நம்மளால் சண்டை போட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அந்த டைமில் அந்த பறவை என்ன சொல்லுது, இப்போதைக்கு அவங்க கூட சண்டை போட வேணாம், நம்ம வந்து திரும்ப போயிடலாம் அப்படிங்குது. எல்லாருமே அதே தான் சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம திரும்ப போயிடலாம், போயிட்டு ஸ்ட்ராங்கான ப்ராக்டிஷனர்ஸை கூட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. இவனா சொல்கிறான், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறான். டேய் அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் தெரியுமா, உன்னால் எப்படி சண்டை போட முடியும் அப்படின்னு கேட்டால், நான் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் போயிட்டு ஸ்ட்ராங்கான ப்ராக்டிஷனர்ஸை கூட்டு வாங்க அப்படிங்கிறான். அந்த டைமில் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இல்லை நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் இறந்து போனாலும் பரவாயில்ல, உங்க கூட சேர்ந்து சண்டை போட்டு நாங்கள் இறந்து போகிறோம் அப்படிங்கிறா. அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் வந்து தைரியமாக சண்டை போடுறோம் அப்படிங்கிறானுங்க. உங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் படுற பாடு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சிருப்பான் போல தெரியுது. இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த கேப்பில் அந்த ஒரு டிராகன் என்ன பண்ணுது, இவனோட உடம்புக்குள்ளே போயிடுதுங்க. ஆக்சுவலாக டிராகனோட சோல் அப்படிங்கிறது இவனோட உடம்பை டேக் ஓவர் பண்ணுது. அவன் வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் ஆனால் அவனால் முடியலங்க. அது டோட்டலாக வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அது என்ன சொல்லுது, டே நீ என்ன நினச்ச அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கியா, என்னோட பிளட்டை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகணும், ஸ்ட்ராங் ஆகிட்டு என்னை வந்து அப்படியே விட்டுணும்னு பார்த்தியா, ஹேய் நான் எப்பறம் உன்னை விடுவேன், நானே வந்து என்னை ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்குது. இப்போ இதை பார்த்த உடனே ஒருத்தன் வந்து அரண்டு போகிறான். ஐயோ போச்சு, என்னோட கிங்டமே அழிய போகுது, நான் போய் வான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஓடுறான். அவனால் ஓட முடியல. ஓடுறதுக்கும் அந்த ஒரு டிராகன் விட மாட்டேங்குது. அவனை பிடிச்சி கட்டி போட்டுடுச்சு. ஸோ லின் ஃபங் என்ன பண்ணுறான், அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான். பட் ஆனால் வேலை செய்ய மாட்டேங்குது. டிராகன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. இவனுக்கு நிறைய பவர் அப்படிங்கிறது தேவை. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது அந்த ஒரு ஹர்ப் எடுத்தாங்க இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுறான், ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் இந்த பறவை என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னு பார்க்குற கரெக்டாக, ஆனால் இது உனக்கு பத்தாது அப்படிங்குது. ஸோ மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த ஹர்ப்ஸை எடுத்து கொடுக்குறாங்கப்பா. அந்த மொத்த ஹர்ப்ஸுமே இவன் என்ன பண்ணுறான், ரிஃபைன் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டிராகன் விட்டுருமா, அது வந்து இவனை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, லின் ஃபங்கை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவன் ஸ்ட்ராங்கானா தான் இவங்க தப்பிக்க முடியும். ஓகேன்னு சொல்லிட்டு அவனை சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு அவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிராகனுமே கண்டினியூஸாக இவனை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு வழியாக லின் ஃபங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹர்பை ரிஃபைன் பண்ணிட்டான், அப்சார்மும் பண்ணிட்டான், பயங்கர பவர்ஃபுல்லாக மாறிட்டான். அவன் என்ன சொல்கிறான், மற்றவங்க கிட்ட நீங்கள்லாம் வந்து பின்னாடி போயிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். எல்லாருமே வேகமாக ஓடி போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பொண்ணு இருக்கால, அவள் வந்து இப்படி தான் அவன் எல்லாருமே காப்பாற்றிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே ஓடுறா. அப்போ அந்த டிராகன் கேட்குது, நீ யார் அப்படின்னு கேட்குது. ஏன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட் லெவல் ஆர்டிஃபேக்டாக இருக்குது. ஸோ நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிராகன் கேட்குதுப்பா. அதான் இவன் சொல்கிறான், நான் வந்து உன்னை கொல்ல வந்தவன் அப்படிங்கிறான். இப்போது இவனோட சோல் பாடி அப்படிங்கிறத யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லாருமே நின்று பார்க்குறாங்க, என்னடா இவன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த சோல் பாடியை பார்த்த உடனே டிராகனுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போகுது. அது என்ன சொல்லுது, புதுசாக ஃபார்ம் ஆன சோல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசுது. ஆனால் லின் ஃபங்கோட தாட் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டை விட இப்போ அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான். அந்த சன் மிரரை ஸ்ட்ராங்காகவே யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணும்பொழுது அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி பயங்கரமாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்ணுறான் அந்த ஒரு டிராகனை. எல்லாருமே பார்க்குறாங்க, கண்டிப்பாக லின் ஃபங்கால் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு டிராகன் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜெயிச்சிட முடியுமா?
இப்போ என்ன நடக்குதுன்னா, இவன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அசெண்ட் ஆனான் இல்லையா, அதனால அந்த இடத்துல அந்த டிவைன் கெலாமிட்டி அப்படிங்கிறது வருது. அந்த ட்ரைபுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவனை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அந்த டைமில் இவன் என்ன யோசிக்கிறான், முடிக்கிட்டோம், நீ அந்த ட்ரைபுலேஷனை முடிச்ச உடனே உன்னை நான் கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. கீழே இருக்கவங்களும் கொஞ்சம் பேர் கவலைப்படுறாங்க, ஐயோ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி ட்ரைபுலேஷன் வந்து ப்ராக்டிஷனர்ஸை கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வரது கிடையாது, அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கேற்ற மாதிரியே லின்ஃபங்கை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், எந்த ஒரு பவராக இருந்தாலும் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கேற்ற மாதிரியே இந்த ஒரு தண்டரோட பவர் வந்து யூஸ் பண்ணணும்னு பார்க்குறான். டிராகனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இவனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு வரும்போது மறுபடியும் ஒரு தண்டர் வந்து அட்டாக் பண்ணுதுப்பா. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஒரு தண்டருடைய பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இதை வந்து கெலாமிட்டி ஸ்வாட் அப்படின்னு சொல்கிறான். அதில் அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு கீழே விழுந்ததுப்பா. விழுந்தோன்னா அது திட்டுது, நீ வந்து ரொம்ப க்ரூவலாக இருக்க அப்படிங்குது. அதுக்கு லின்ஃபங் பதில் சொல்கிறா பாருங்க, ஆமாம் நான் உன்னை கொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். இப்போ அது மறுபடியும் அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அவனோட சன் மிரர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான்ப்பா. இப்போ இந்த டிராகனுக்கு என்னன்னா, அந்த ஒரு சன் மிரர் வந்து காட் லெவலில் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, அதோடைய ட்ரூ பாடி அப்படிங்கிறது கீழே இருக்குது பூமி கடியில், அது கூட காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த சீனியர் வந்து சொல்கிறாங்க, அது வந்து ட்ரூ பாடியை காண்டாக்ட் பண்ண பார்க்குதுன்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு காண்டாக்டுமே கட் பண்ணிடுறான். ஒரு ஃபர்னஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ஒரு காண்டாக்டை கட் பண்ணுறான். இப்போது இந்த ஒரு டிராகனுக்கு பயங்கர கோவம், உன்னை நான் விட மாட்டேன்டா அப்படிங்குது. இவன் என்ன தெரியுமா பண்ணுறான், அந்த ஒரு சோல் பாடி இருக்கு இல்லையா, அதோடைய பவர் மொத்தத்தையுமே அந்த ஒரு மிரருக்குள்ளே அனுப்புகிறான். இப்போது டிராகனுமே வேகமாக அட்டாக் பண்ணலான்னு வருது, இவனுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.